சைனுடைய ரெண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை sin a plus b. அதே மாதிரி கோசைனுடைய கூட்டுத்தொகை cos a plus b. அதே மாதிரி டானுடைய கூட்டுத்தொகை tan a plus b. இவற்றின் கூட்டுத்தொகை எவ்வாறு அமைய போகின்றது? அதாவது சைனுக்குள்ளே ரெண்டு கோணங்கள் கூட்டப்பட்டால் அதனுடைய விரிவு எவ்வாறு அமைய போகும்? அதே மாதிரி கொசுக்குள்ள ரெண்டு கோணங்கள் கூட்டப்பட்டால் அதனுடைய விரிவு எவ்வாறு அமைய போகும்? அதே மாதிரி டானுக்குள்ள ரெண்டு கோணங்கள் கூட்டப்பட்டால் அதனுடைய விரிவு எவ்வாறு அமைய போகுதுன்றதை பற்றி கதைக்கிறது தான் இந்த கூட்டுக்கோண சர்வ சமன்பாடுகள். இந்த கூட்டுக்கோண சர்வ சமன்பாடுகள். இதை போல பிள்ளைகள் இந்த ஒரு a என்ற கோணத்தோட ஒரு மைனஸ் b என்ற கோணம் கூட்டப்படலாம். அதாவது வித்தியாசங்களும் வருவீங்க. sin a minus b, cos a minus b, tan a minus b என்பவற்றின் விரிவுகள் எவ்வாறு அமையும் என்றதை பற்றி கதைக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இதனுடைய விரிவுகள் பிள்ளைகள் பெரும்பாலும் நீங்கள் எங்கே பிசிக்ஸ்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி ஆல்ரெடி வேற எங்கே படிச்சிருந்தாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். ஆனா நான் இந்த விரிவு எப்படி வந்தவர் என்ற நிறுவன நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்ப sin a plus b னுடைய விரிவு எவ்வாறு அமைய போகுதுன்னு நான் சொல்றேன். sin a plus b னுடைய விரிவு எவ்வாறு அமைய போகின்றார்? sin a plus b னுடைய விரிவு எவ்வாறு அமைய போகுதுன்னு நான் சொல்றேன், கவனியுங்கோ. sin a plus b னுடைய விரிவானது முதலாவது இந்த sin a, சைனால a பெறுகிறது. sin a into sin a என்று சொன்னால் அடுத்ததா cos b. sin a cos b, இதுல பிளஸ் இருந்தா பிளஸ், sin a cos b என்று சொன்னால் இனி மாறி cos a sin b, cos a sin b. விளங்குதா பிள்ளைகள்? sin a plus b னுடைய விரிவு எப்படி வர போகுது? sin a cos b plus cos a sin b என்றதால தரப்பட போகும். அதே போல பிள்ளைகள் வடிவா கவனிங்கோ. sin a plus b னுடைய விரிவு பிள்ளைகள் தனித்தனி உடைக்கிறோம். sin a cos b plus cos a sin b இனால் வரையறுக்கப்படும். இதை போல பிள்ளைகள் cos a plus b னுடைய விரிவு என்று சொல்றது. cos a plus b னுடைய விரிவு எவ்வாறு வரையறுக்கப்பட போகுதுன்னு சொன்னால் cos என்ற படியால cos a cos b ரெண்டும் சேர்ந்து வரும். cos a cos b, இதுல பிளஸ் இருந்தால் இங்க மைனஸ். cos a cos b மைனஸ் sin a sin b னால் வரையறுக்கப்படும். cos a cos b மைனஸ் sin a sin b னால் வரையறுக்கப்படும். அப்ப cos a plus b னுடைய விரிவானது பிள்ளைகள் cos a cos b மைனஸ் sin a sin b னால் வரையறுக்கப்படும். அதே போல tan a plus b னுடைய விரிவானது tan a plus b னுடைய விரிவானது tan a plus, இதுல பிளஸ் என்று சொன்னால் tan a plus tan b, tan a plus tan b, அதன் கீழ் 1 மைனஸ், இதுல பிளஸ் வந்தால் இங்க 1 மைனஸ் tan a into tan b இனால் வரையறுக்கப்படும். tan a plus tan b divided by 1 minus tan a into tan b இனால் tan a plus b னுடைய விரிவானது வரையறுக்கப்படுகிறது. tan a plus b னுடைய விரிவானது வரையறுக்கப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? ரைட்டா? சோ இப்ப நாங்கள் இதனுடைய நிறுவலை நாங்கள் கண்டுபிடிக்க போறோம். நிறுவல் எப்படி இந்த sin a plus b ஆனது sin a into cos b plus cos a into sin b என்று வந்தவர். cos a plus b னுடைய விரிவானது cos a into cos b minus sin a into sin a என்று எப்படி வந்தவர். அதே போல பிள்ளைகள் tan a plus b என்ற விரிவானது tan a plus b என்ற விரிவானது tan a plus tan b இன் கீழ் 1 minus tan a tan b என்றவர் எப்படி வந்தவர் என்றதைத்தான் நான் இப்ப நிறுவி காட்ட போறேன். சோ இதுக்குரிய நிறுவல் நான் எழுத போறேன், செய்ய போறேன் பிள்ளைகள், கவனிங்கோ. இதற்குரிய நிறுவல் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு படம் தேவைப்படுவேன். அந்த படத்துல a என்ற கோணமும் b என்ற கோணமும் கூர்கோணங்களாக அமைஞ்சு a plus b என்ற ஒரு கோணம் வரக்கூடிய மாதிரியான ஒரு முக்கோணத்தை உருவாக்க வேண்டும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, முதல் பிள்ளைகள் ஒரு முக்கோணம் ஒன்றை கீற போறேன், செங்கோண முக்கோணி. நாங்கள் கீற முக்கோணிகள் செங்கோண முக்கோணிகளாக இருக்க வேணும். காரணம் என்னென்றா திரிகோண கணித விகிதங்கள் எங்க சொல்லலாம், செங்கோண முக்கோணிகளை தான் சொல்லலாம். அப்ப a என்று சொல்லுகின்ற a என்ற கூர்கோணத்தை வச்சிருக்கின்ற ஒரு செங்கோண முக்கோணத்தை நான் கீறேன். இந்த செங்கோண முக்கோணத்துல பிள்ளைகள் இந்த செங்கோண முக்கோணத்துல ஒரு கோணம் என்ன கோணமாக இருக்க போகிறார்?
ஒரு கோணம் ஏ என்ற கோணமாக இருக்க போற. சரியா? சோ இந்த செங்கோண முக்கோணத்துல பிள்ளைகள், இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நான் ஓ பி சி என்று பேரிடுறேன். இது ஒரு செங்கோண முக்கோணி. இந்த கோணமானது ஏ கோணமாக இருக்க போற. இந்த கோணமானது ஏ கோணமாக இருக்க போற. ஏ பிளஸ் பி வர வேணும் என்று சொன்னால், ஏ பிளஸ் பி என்ற கோணம் வர வேணும் என்றால் இந்த ஏ என்ற கோணத்தோட பிள்ளைகள் இன்னொரு பி என்ற கோணம் சேர்ந்திருக்க வேணும். அப்ப ஏ என்ற கோணத்தோட பி என்ற கோணம் சேர்ந்திருக்க வேணும் என்றால் ஓசியை பக்கமாக கொண்ட, ஓவினை உச்சியாக கொண்ட இன்னும் ஒரு செங்கோண முக்கோணி உண்ட நான் இங்க கீழ போறேன். இன்னும் ஒரு செங்கோண முக்கோணியை நான் கீறன் பிள்ளைகள். இவரை நான் ஓஏசி என்று வைக்கிறேன். இவ்வளவு கோணமும் பி கோணம் என்று வரையறு. இவ்வளவு கோணத்தை நான் பி கோணம் என்று வரையறுத்தா பிள்ளைகள் பிஓஏ என்ற கோணம் ஏ பிளஸ் பியை குறிக்க போகுது. அப்ப இந்த ஏ பிளஸ் பியை குறிக்கிற இவ்வளவு கோணத்தையும் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணம் உண்டு நான் இங்க உருவாக்கலாம் அமைப்பின் மூலம். ஒரு செங்கோண முக்கோணத்தை நான் உருவாக்குறேன். சரியா பிள்ளைகள்? ரைட்டா? சோ இதை ஏ என்று வைப்போம் பிள்ளைகள், இவரை டி என்று வைக்கும். இப்ப இந்த ஏ பிளஸ் பிக்கு நான் இந்த ஏ பிளஸ் பி என்றது ஓஏடி என்ற கோணம். இந்த செங்கோண முக்கோணில இந்த ஏ பிளஸ் பிக்கு நான் என்ன போறேன்? சைன் ஏயை வரையறுக்க போறேன். என்னத்தை வரையறுக்க போறேன் பிள்ளைகள்? சைன் ஏயை வரையறுக்க போறேன். அப்ப முக்கோணம் கவனிங்க பிள்ளைகள், முக்கோணம் ஓஏடியில் இந்த ஏ பிளஸ் பி என்று சொல்ற இவ்வளவு கோணத்துக்குமான சைன் விகிதத்தை நான் எழுத போறேன். சைன் ஏ பிளஸ் பி எப்படி வரப்போறாருவா? ஏனென்றா இவ்வளவு கோணமும் ஏ பிளஸ் பி பிள்ளைகள். இந்த ஏ பிளஸ் பி குரிய சைன் விகிதம் எதிர்பக்கம் ஏடியின் கீழ் செம்பக்கம் ஓடியினால் இது வரையறுக்கப்படுகிறது. எதிர்பக்கம் ஏடியின் கீழ் செம்பக்கம் ஓடியினால் இது வரையறுக்கப்படுகிறது. எனக்கு இங்க ஏடி என்றவரும் என்னென்று தெரியாது, ஓடி என்றவரும் என்னென்று தெரியாது. ஆனால் சைனே என்னென்று தெரியும், சைன் பி என்னென்று தெரியும், கொஸ்ஏ என்னென்று தெரியும், கொஸ்பி என்னென்று தெரியும். ஏனென்றால் வேணுமெண்ட் அதை நான் அழிக்கிறோம், ஓரமா அழிக்காட்டம் பாருங்க. இந்த முக்கோணம் ஓபிசியில சைனே என்னென்று வந்திருப்பார்? சைனே பிசியின் கீழ் ஓசி என்றும், ஹொஸ்ஸே என்னென்று வந்திருப்பார்? ஓபியின் கீழ் ஓசி என்றும் வந்திருப்பார். அதே மாதிரி முக்கோணம் ஓசிடியில சைன் பி என்னென்று வந்திருக்கும்? சைன் பி என்று சொல்றது டிசியின் கீழ் ஓடி என்றும், கொஸ்பி என்னென்று வந்திருப்பார்? ஓசியின் கீழ் ஓடி என்றும் வந்திருப்பார். அப்ப எனக்கு இந்த சைனே என்ற விகிதம் பெற வேணும் என்றால் பிசியின் கீழ் ஓசி வர வேணும். அதே மாதிரி கொஸ்ஸே என்ற விகிதம் பெற வேணும் என்றால் ஓபியின் கீழ் ஓசி வர வேணும். அப்ப இந்த ஏடியோ அதே நேரம் ஓடியோ ஓடி தேவைப்படுறாரு, இங்க ஓடி தேவைப்படுறாரு இருக்கட்டும். இந்த ஏடி வரக்கூடாது. ஏடியை நான் உடைச்சு விட போறேன். ஏடி எப்படி உடைக்கணும் என்றால் ஓஏக்கு சமாந்தரமாக சீக்கிளால் ஒரு கோடு ஒன்றை நான் கீறேன். ஓஏக்கு சமாந்தரமாக சீக்கிளால் ஒரு கோடு கீறுனா இது 90 பாகையா இருப்பேன். இந்த கோணம் ஏ என்ற படியாள பிள்ளைகள், இந்த கோணம் என்னவா இருந்திருப்பார்? ஏ ஆக இருந்திருப்பார். இது 90 பாகை, இது 90 மைனஸ் ஏ ஆக இந்த கோணமும் என்னவாக இருந்திருப்பார் பிள்ளைகள்? ஏ ஆக இருந்திருப்பார். அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்துக்கும் ரவி. அப்ப இந்த புள்ளியை நான் ஒரு இ என்ற புள்ளியாக வச்சுக்கொள்றேன். இப்ப இந்த ஏடியை நான் ரெண்டு நீளங்கண்ட கூட்டுத்தொகையா எழுதலாம். எப்படி என்று சொன்னால் ஏஇ பிளஸ் இடி என்று எழுதலாம். ஏடி என்ற நீளத்தை நான் இப்ப என்னென்று எழுதுறேன் பிள்ளைகள்? ஏடி என்ற நீளத்தை ஏஇ பிளஸ் இடி என்று எழுதுறேன். ஏஇ பிளஸ் இடி என்று எழுதுறேன். அதுக்கு கீழே ஓடி இருக்கிறேன். அடுத்த கட்டம் நான் என்ன போறேன்? இந்த ஓடியால ரெண்டு பக்கமும் பிரிச்சு விட போறேன். பிரிச்சு விட்டால் ஏஇயின் கீழ் ஓடியானது இடியின் கீழ் ஓடிக்கு சமனாக இருந்திருக்க போகும். எனக்கு இங்க வடிவா கவனிங்க பிள்ளைகள். சைன் பி வர வேணும் என்று சொன்னால் யார் வர வேணும்? சைனே வர வேணும் என்று சொன்னால் பிசியின் கீழ் ஓசி தேவை. சரியா? அதே நேரம் பிள்ளைகள் கொஸ்ஸே வர வேணும் என்று சொன்னால் ஓபியின் கீழ் ஓசி தேவை. அப்ப இந்த இடத்துல நான் என்ன போறேன்? அடுத்த கட்டம் இவரை நான் என்ன செய்ய போறேன் என்று சொன்னால்,
எனக்கு ஒரு டிசி தேவைப்படுறார், ஓடிக்கு மேல ஒரு டிசி தேவைப்படுறார், ஓடிக்கு மேல ஒரு டிசி தேவைப்படுறார். அப்ப என்ன நீங்க கவனிங்க பிள்ளைகள், இதுதான் முக்கியமான இடம். ஏஇய ஒரு டிசியால பிரிச்சு ஒரு டிசியால பெருக்கி விடுறேன். நான் என்ன செய்யறேன் பிள்ளைகள், ஏஇ ஒரு டிசியால பிரிச்சு ஒரு டிசியால பெருக்கி விடுறேன். ஏனென்றா டிசியின்குள் ஓடி பிள்ளைகள் என்னென்று வருவார், டிசியின்குள் ஓடி, டிசியின்குள் ஓடி பிள்ளைகள் சைன் பி என்று வந்துடுவார், பிரச்சனை. ஆனால் ஏஇயின் கீழ் டிசி, ஏஇயின் கீழ் டிசி என்னென்று வர போற, சரியா? ஏஇயின் கீழ் டிசி என்னென்று வர போறார், ஓகே புள்ளி, சாரி, ரைட். அடுத்த ஏஇன்குள் டிசிக்கு பதிலாக நான் ஆர போடலாம்னு சொல்றேன், வெயிட் பண்ணும். அடுத்தது அங்காலை இடியின்குள் ஓடி இருக்கிறார், இடியின்குள் ஓடி இருக்கிறார். இந்த இடியின்குள் ஓடிக்கு பதிலா பிள்ளைகள் எனக்கு பாருங்க, இங்க ஓடிக்கு மேல ஒரு ஓசி தேவைப்படுறேன். அப்ப அந்த இடிய நான் என்ன போறேன் பிள்ளைகள், இடிய பிள்ளைகள் நான் என்ன போறேன் கவனிங்கோ, இடிய ஒரு ஓசியால பிரிச்சு ஒரு ஓசியால பெருக்க போறேன். இங்கால ஒரு ஓடி வார இருக்கட்டும், ஒரு ஓடி வார. இதுல பிரச்சனை இருக்கோ பிள்ளைகள்? இல்ல சார். ரைட். இப்ப நான் இங்க எங்களுடைய அமைப்பின் படி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஏஇக்கு பதிலாக அமைப்பின் படி ஏஇக்கு பதிலாக ஆரை பிரதியீடு செய்யலாம். ஏஇ என்றவர் யாருக்கு சமனா இருக்கிறார் பிள்ளைகள்? பிள்ளைகள் ஏ என்றவர் யாருக்கு சமனா இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஏ என்றவர் யாருக்கு சமனா இருக்கிறார் அமைப்பின் படி? பிசிக்கு சமனா இருக்கிறாரா இல்லையா? அப்ப ஏக்கு பதிலா நான் அடுத்த கட்டம் ஆர போட்டு விடலாம், பிசிய போட்டு விடலாம். பிசியின் கீழ் சாரி, பிசியின் கீழ் பிள்ளைகள் பிசியின் கீழ் ரீசி மாறி பிரிக்க போறோம். சாரி, இந்த இடத்துல மாறி வரவனும் பிள்ளைகள். இதை ஓசியால பிரிக்க போட்டு அதை இதை ஓசியால பிரிக்க போட்டு பிள்ளைகள் அதை நாங்கள் டிசியால பிரிப்போம். இவரை நாங்கள் டிசியால பிரிப்போம். ரைட், ஓகே. அப்ப பாருங்க பிள்ளைகள், ஏக்கு பதிலாக நான் பிசிய போடுறேன். பிசியின் கீழ் ஓசி இருக்கிறார் இருக்கட்டும், அதே மாதிரி ஓசியின் கீழ் ஓடி இருக்கிறார் இருக்கட்டும், ஓசியின் கீழ் ஓடி இருக்கிறார் இருக்கட்டும். இங்கால பிள்ளைகள் டிஇ நான் அப்படியே வச்சுக்கொள்றேன், அதை மாத்தையில. டிஇயின் கீழ் என்னட்ட டிசி இருக்கிறார் பிளஸ் டிசியின் கீழ் ஓடி இருக்கிறார், டிசி இன்டு டிசியின் கீழ் ஓடி இருக்கிறேன். இப்ப பிள்ளைகள் இந்த ஒவ்வொரு விகிதத்தையும் கவனிங்க. பிசியின் கீழ் ஓசி என்றது பிள்ளைகள் யார குறிக்க போகுது? பிசியின் கீழ் ஓசி. பிசியின் கீழ் ஓசி யார குறிக்க போறார் பிள்ளைகள்? சைன் ஏ குறிக்க போகுது. பிசியின் கீழ் ஓசி பிள்ளைகள் சைன் ஏ குறிக்க போகுது இன்டு ஓசியின் கீழ் ஓடி யார குறிக்க போற? ஓசியின் கீழ் ஓடி சைன் பி கோஸ்பி. ஓசியின் கீழ் பாருங்க பிள்ளை, இது பி என்று சொன்னால் ஓசியின் கீழ் ஓடி எதை குறிக்க போகுது? ஹோஸ் பி குறிக்க போற. சக டிஇயின் கீழ் டிசி. இங்க பார், இந்த குட்டி முக்கோணத்துல டிஇயின் கீழ் டிசி என்றது ஏனுடைய என்ன விகிதத்தை குறிக்க போகுது? ஏக்கு அயல் பக்கம் டிஇ, செம்பக்கம் டிசி. அயல் பக்கத்துக்கு செம்பக்கம் இடைப்பட்ட விகிதம் இந்த ஏனுடைய யாரை குறிப்ப? கோசைனை குறிப்பு. அப்ப டிஇன் கீழ் டிசி ஆனது கொசே இன்டு டிசியின் கீழ் ஓடி. டிசியின் கீழ் ஓடி என்றது யாரை குறிக்க போகுது? டிசியின் கீழ் ஓடி சைன் பி குறிக்க போகுது. ஆக பிள்ளைகள் எனக்கு இந்த சைன் ஏ பிளஸ் பி என்றது விரிவு எப்படி வந்திருக்கிறார் என்று பாருங்க. சைன் ஏ கோஸ் பி பிளஸ் ஹொசே சைன் பி என்று வந்திருக்கிற. சைன் ஏ பிளஸ் பி விரிவு பிள்ளைகள் எப்படி வந்திருக்குது? நாங்கள் எங்களுடைய முக்கோணங்களை வச்சுக்கொண்டு நிறுவி இருக்கிறோம், சரியா? ரைட். அப்ப சைன் ஏ பிளஸ் பி விரிவு எப்படி வந்திருக்கிறார்? சைன் ஏ கோஸ் பி பிளஸ் கொசே சைன் பி என்று வந்திருக்கிறார்.
இதுதான் பிள்ளைகள் கூட்டுக்கோண சர்வ சமன்பாட்டினுடைய நிறுவல். இதே போல இதே டயக்ராமை வச்சுக்கொண்டு நான் cos a plus b என்ற விரிவை கண்டுபிடிக்க போறேன். இதே டயக்ராம் வச்சுக்கொண்டு மாற்றம் இல்லை, ஏன்னா a plus b இருக்கிறார். சோ a plus b என்ற கோணம் இங்க இருக்கிறார். a plus b கொண்ட செங்கோண முக்கோணி OAD இருக்கிறார். எனக்கு cos a plus b வேணும் என்று சொன்னால் யார் வேணுமெண்டா பிள்ளைகள்? cos a plus b வேணும் என்று சொன்னால் கவனிங்க பிள்ளைகள், cos a plus b வேணும் என்று சொன்னால் a plus b ஐ கோணமாக உடைய செங்கோண முக்கோணில போய் a plus b ஐ கோணமாக உடைய செங்கோண முக்கோணில போய் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கத்தை நாங்கள் போட்டு விட்டோம்னா சரி. சோ அயல் பக்கம் பிள்ளைகள் OA, அதன் கீழ் செம்பக்கம் OD ஆக இருந்திருக்கும். இப்ப OA வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்யலாது. நான் என்ன போறேன், OA எப்படி உடைக்க போறேன்? OB மைனஸ் BA என்று உடைக்க போறேன். OA என்ன உடைக்க போறேன் பிள்ளைகள்? OB மைனஸ் AB அதன் கீழ் OD என்று உடைக்கிறேன். ஏனென்றால் OB வர வேணும், அப்பத்தான் OB இன் கீழ் OCக்கு பதிலாக cos A கொண்டு வரலாம். AB வந்தார் என்று சொன்னால் அவர் இங்கே ECக்கு சமனாயிருப்பார். இந்த A என்ற கோணத்தின் சைன் கொச கொண்டு வரலாம். அப்ப இந்த OA என்ற நீளத்தை நான் OB மைனஸ் AB என்று உடைக்கிறேன். இதன்படி அடுத்த கட்டம் பிள்ளைகள் நாங்கள் OB இன் கீழ் OD மைனஸ் AB இன் கீழ் OD என்றதை நான் வச்சுக்கொள்ளலாம். எனக்கு இப்ப OB இன் கீழ் OC வேணும், அப்பத்தான் யார் வருவார்? cos A வருவார். OB இன் கீழ் OC வந்தால் cos A வருவார். அப்ப நான் இங்க என்ன போறேன்? இந்த OB ஒரு OC ஆல பிரிக்கிறேன். பிரிச்சு அந்த கணியத்தாலேயே பெருக்கி விட்டால் OC இன் கீழ் OD என்றவர் இருப்பார். அதே போல AB இன் கீழ் பிள்ளைகள், ABக்கு பதிலாக நான் இந்த இடத்துல நேரடியாக EC போடுறேன். ஏனென்றால் ABயும் ECயும் சமன் பிள்ளைகள். EC போடுறேன். EC இன் கீழ் DC வந்தாத்தான் sin A வருவேன். அப்ப EC இன் கீழ் DC ஆல பிரிக்கிறேன். DC ஆல பிரிக்கிறது போல அப்ப அவரால பெருக்கி விடுறேன். அதன் கீழ் OD என்றவர் வரப்போ. இப்ப இங்க போய் OAக்கும் OCக்குமான விகிதம், சாரி OBக்கும் OCக்குமான விகிதம் OB இன் கீழ் OC பிள்ளைகள் என்ன விகிதத்தை தரப்போற? cos A தரப்போற இன்டு OCக்கும் ODக்குமான விகிதம் பிள்ளைகள் OCக்கும் ODக்குமான விகிதம் B னுடைய கோசைன் பெருமானத்தை தரப்போற. அப்ப cos B தரப்போற மைனஸ் ECக்கும் DCக்குமான விகிதம் பிள்ளைகள் Aக்கு எதிர்பக்கம் செம்பக்கம், அப்ப A னுடைய சைன் விகிதத்தை தரப்போற இன்டு DCக்கும் ODக்குமான விகிதம் B னுடைய சைன் விகிதத்தை தரப்போற sin B. ஆகவே இங்க cos A plus B ஆனது cos A cos B minus sin A sin B என்கின்ற வாய்ப்பாட்டால தரப்படுகிறது. cos A plus B ஆனது பிள்ளைகள் எப்படி வரையறுக்கப்படுது பாருங்க, cos A cos B minus sin A sin B னால் வரையறுக்கப்படுகிறது. அதே மாதிரி sin A plus B னுடைய வாய்ப்பாடானது sin A cos B plus cos A sin B னால் வரையறுக்கப்பட்டது. சரியா பிள்ளைகள்? இந்த கூட்டுக்கோண சர்வ சமன்பாடுகள் எப்படி உருவானதான் பிள்ளைகள் நான் இப்ப நிறுவி காட்டியிருக்கிறேன். அதாவது சைனினதும் கொசினதும் கூட்டுக்கோண சர்வ சமன்பாடுகள் எவ்வாறு உருவானது, எப்படி அது நிறுவப்பட்டது என்று நான் காட்டியிருக்கிறேன் பிள்ளைகள். இந்த ரெண்டு முடிவையும் வச்சுக்கொண்டு நான் tan இண்டியா கண்டுபிடிக்க போறேன் அடுத்ததான். அப்ப நீங்க கூட்டுக்கோண சர்வ சமன்பாடுகள் போட்டுட்டு முதல் இந்த மூன்றையும் எழுதுங்க பிள்ளைகள். அதுக்குள்ள நிறுவல் இந்த படத்தக்கேறு சைனுக்கும் கோசைனுக்குமான கூட்டல் எழுதி முடியுங்கோ. அடுத்தது நான் tan என்ற விளங்கப்படுத்துறேன். சரியா? தேவைப்பட்டா இவரை நோட் பண்ணி வையும். குயிக்கா பிள்ளைகள் எழுதி முடிச்சால் as usual please raise hand.
எழுதி முடிச்சா ப்ளீஸ் ரேஸ் ஹேண்ட். சரியா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? சரியா? எழுதி முடிச்சா சொல்லுங்க பிள்ளைகள். ரேஸ் கேன் 4 பேர் தான் எழுதி முடிச்சிருக்கிறீர்கள். வேகமா வேகமா. பிள்ளைகள் எழுதி முடிச்சா சொல்லுங்க குயிக்கா. சரியா? ரைட், கவனிங்க. ஓகே, கவனிங்க பிள்ளைகள். மூன்றாவது பிள்ளைகள் இந்த tan a plus b னுடைய விரிவை நான் tan a plus b னுடைய விரிவை நான் tan a plus tan b இன்கள் 1 minus tan a tan b என்று நிறுவ போறேன். ஸோ tan a tan theta வானது sin theta வின்கள் cos theta வினால் வரையறுக்கப்படும் என்று நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் tan a plus b ஆனது எப்படி வரையறுக்கப்படும் என்று சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். tan a plus b ஆனது sin a plus b இன் கீழ் sin a plus b இன் கீழ் sin a plus b இன் கீழ் cos a plus b இனால் வரையறுக்கப்படும். tan a plus b ஆனது எப்படி வரையறுக்கப்படும் பிள்ளைகள்? sin a plus b இன் கீழ் cos a plus b இனால் வரையறுக்கப்படும். இப்ப நாங்கள் பிள்ளைகள் இந்த sin a plus b னுடைய விரிவு என்னவாக இருக்கும் என்றதை பற்றி சொல்லியிருக்கு. sin a plus b னுடைய விரிவு பிள்ளைகள் எப்படி இருக்க போறார் என்று பார்த்து நாங்கள் பிள்ளைகள் sin a cos b plus cos a sin b ஆக இருக்கும் என்று நான் நிறுவி இருக்கிறேன். இதன் கீழ் cos a plus b னுடைய விரிவானது பிள்ளைகள் cos a cos b minus sin a sin b இனால் வரையறுக்கப்பட்டிருக்கும் என்றும் நாங்கள் நிறுவி இருக்கிறோம். இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு எனக்கு tan a plus tan b வர வரும். அதாவது மேலே tan a plus tan b வர வரும்.
இந்த இடத்துல sin a cos b இருக்கிற இடத்துல tan a வர வேணும். tan a வர வேணும் என்றால் sin a இன் கீழ் cos a வர வேணும். ஆக இவரையோட cos a பிரிக்க வேணும். அதே நேரம் இந்த cos b தேவையில்லை. அப்ப நான் என்ன போறேன் என்றால் இந்த பகுதியையும் தொகுதியையும் பகுதி கம தொகுதியை ஆர பிள்ளைகள் இங்க இருக்கிற பகுதி கம தொகுதியை நான் என்ன செய்ய போறேன் பிள்ளைகள் வடிவாக்காவடிங்கோ பகுதி கம தொகுதியை ஒரு cos a into cos b இனால் வகுக்க போறேன். ஆறால வகுக்க போறேன் பிள்ளைகள் cos a into cos b இனால் வகுக்க cos a into cos b இனால் வகுக்க. சோ இங்க இருக்கிற பகுதியையும் தொகுதியையும் பிள்ளைகள் நான் என்ன செய்ய போறேன் என்றால் cos a into cos b இனால் வகுக்க போறேன். ஏனென்றால் அப்பதான் பிள்ளைகள் எனக்கு cos b யும் வெட்டுப்பட்டு sin a இன் கீழ் cos a tan a என்று வருவேன். அப்ப இங்க cos a யும் வெட்டுப்பட்டு sin b இன் கீழ் cos b tan b என்று வருவேன். அப்ப பகுதியையும் தொகுதியையும் நாங்கள் என்ன செய்ய போறோம் cos a into cos b இனால் வகுக்க போறோம். பகுதியையும் தொகுதியையும் என்ன செய்ய போறோம் பிள்ளைகள் cos a into cos b இனால் வகுக்க போறோம். சோ பகுதியையும் தொகுதியை நான் cos a into cos b இனால் வகுக்கக்குள்ள என்ன வாரார் என்று நான் ஒரு ஸ்டெப்ஸ் எழுதிக்கார். பாருங்க இவரால sin a cos b plus cos a sin b வகுக்கக்குள்ள அந்த cos a cos b இவரையும் வகுப்பார் அவரையும் வகுப்பார். அப்ப sin a cos b இன் கீழ் cos a cos b என்றவர் வருவார். அதே மாதிரி அங்கால cos a sin b இருக்கிறார் அவரையும் இந்த cos a cos b என்ன செய்யும் பிரிக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் கீழே பார்த்தீங்கள் என்றால் cos a cos b இருக்கிறார். இவரை பிரிக்கக்குள்ள இந்த cos a cos b ஆல் இவரை பிரிக்க இவர் இவரையும் பிரிப்பார் அவரையும் பிரிப்பார். அப்ப cos a cos b இருக்கிறார் பிள்ளைகள். இந்த cos a cos b போய் cos a cos b பிரிக்க போகுது மைனஸ் sin a sin b இருக்கிறார் பிள்ளைகள். யார் இருக்கிறார் sin a sin b இருக்கிறார் பிள்ளைகள். அந்த sin a sin b ஐயும் cos a cos b போய் பிரிக்க போறேன். அப்ப இங்க இருக்கிற பகுதியையும் தொகுதியையும் நான் என்ன செய்திருக்கிறேன் cos a cos b இனால் வகுத்திருக்கிறேன். இதன்படி பார்த்தால் பிள்ளைகள் எங்களுடைய tan a plus b ஆனது எப்படி வருது என்று பார். இங்க cos b cos b வெட்டுப்படுறோம் sin a cos a ஆல வகுத்தால் பிள்ளைகள் tan a வருவார். அதே மாதிரி cos a வெட்டுப்படுறோம் sin b இன் கீழ் cos b பிள்ளைகள் tan b என்று வருவார். சோ tan b என்று வருவார். அதன் கீழ் cos a cos b வெட்டுப்பட்டால் இந்த இடத்துல 1 வர போகுது மைனஸ் sin a இன் கீழ் cos a ஆனது tan a என்றும் sin b இன் கீழ் cos b ஆனது tan b என்றும் வரையறுக்கப்படுகிறது. ஆக tan a plus b இனுடைய விரிவானது பிள்ளைகள் tan a plus tan b இன் கீழ் 1 minus tan a into tan b இனால் வரையறுக்கப்படுகிறது பிள்ளைகள். பெரும்பாலான இடங்கள்ல tan a plus b இனுடைய இந்த விரிவை sin a plus b cos a plus b இந்த விரிவை வச்சுக்கொண்டு நிறுவ சொல்லி கேட்கிறது. இன்னும் இது எங்க பயன்படுத்துவோம் என்றால் அடுத்ததா மடங்கு கோணங்கள் ஒரு விஷயம் படிப்போம். அதுல திரும்ப இந்த நிறுவல்கள் வரும். அது மடங்கு கோணம் படிக்கைகளும் உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் படிச்சாக்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சு. சோ மடங்கு கோண நிறுவலுக்கு இந்த கூட்டுக்கோண சர்வ சமன்பாடுகளை தான் பாவிக்க போறோம். அப்ப அங்க திரும்ப இந்த நிறுவல்கள் வரும். சரியோ பிள்ளைகள் ரைட்டா? அப்ப sin a plus b நதும் cos a plus b நதும் விரிவை வச்சுக்கொண்டு நான் இப்ப என்ன செய்திருக்கிறேன் tan a plus b னுடைய விரிவை நிறுவி இருக்கிறேன். tan a plus b னுடைய விரிவை நிறுவி இருக்கிறேன். ரைட்டா பிள்ளைகள்? சோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி விளங்கிட்டேன்றாக்கள் ப்ளீஸ் ரேஸ் கேன் குயிக்கா